அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த நீயா நானா எபிசோட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க, பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. எது பற்றின விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் நகரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை தெருநாய்களுக்கு நகரத்தில் உரிமை இருக்கிறது, அது தெருநாய்கள் நகரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுற இன்னொரு தரப்பும். அதாவதுங்க, தெருநாய்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் அதை விட மோசமான தொல்லை யாராலன்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிர்களை விட தெருநாய்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தெருநாய்களுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு வெறிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடிய இந்த இழிவான பிறவைகளை பார்க்குறப்போ தான் இவங்க தொல்லை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரு எபிசோடை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ ஆத்திரமாக வருதுங்க. பார்க்கவே அவ்வளோ எரிச்சலாக வருது. ஒவ்வொருத்தரும் பேசுகிறதையும் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றதையும் பார்க்க எங்க மனசாட்சின்றதே இல்லைங்க, மனித தன்மையே இல்லைங்க. ஒரு சக மனுஷனுக்கு ஒரு கொடுமை நடக்குது, ஒரு சக மனுஷனை நாய் கடிக்குது, நாய் கடிச்சு அவன் புள்ள இறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை பேசுகிறாங்க. எதிரில் இருந்து அவங்க பேசக்கூடிய தொனியும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது பாருங்கள், நமக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருதுங்க. இந்த ஷோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சோக்கால்டு அனிமல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, விலங்கு நல ஆர்வலர்கள், அவங்க, அப்புறம் இந்த அனிமல் லவ்வர்ஸு, அப்புறம் இது சார்ந்த நிறுவனங்கள், இது சார்ந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா விஜய் டிவிக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க, இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி வெளியிட்ட விஜய் டிவிக்கு நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். எதுக்காக இந்த ஷோவை எதிர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டாக் லவ்வர்ஸ் அண்ட் டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு திசையில் போகுமாமா இந்த ஷோவை பப்ளிஷ் பண்ணனா. அதாவது நாய்களை விரும்புபவர்கள் விசஸ் நாய்களை வெறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமாமா. என்ன லாஜிக்கடா உங்களுது? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது என்ன, அந்த விஷயத்தை விரும்புவர்கள் அந்த விஷயத்தை வெறுப்பவர்கள் அப்படின்னு ஆகுமா? இது ஒரு பிரச்சனை, இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை பேசாதன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் என்ன மண்டையில் ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆணவ கொலையுடைய பிரச்சனை என்ன, அதோடைய தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அலசி ஆராய்ஞ்சு பேசணும். அது எதனால் ஆரம்பிச்சுது, அதோடைய காரணம் என்ன, எல்லாத்தையுமே பேசணும். அதை பேசினா தான் 4 பேருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை விட்டுக்கிட்டு இதை பேசுறதுனால ஜாதிக்கு எதிராக மாறிடும், இது ஜாதி பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி விவாதிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா விவாதித்தா இவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க பாருங்கள். எக்ஸ்போஸ் ஆகி நடு தெருவில் நிற்கணும், மக்கள் மன்றத்தில் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால் இதை பற்றி விவாதிக்கவே கூடாது. ஜாதியை பற்றி விவாதிச்சிடக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட நாய்களை பற்றி விவாதிச்சிடக்கூடாது, நாய் தொல்லைகள் எந்த மாதிரி அதிகரிச்சிருக்குன்றதெல்லாம் பற்றி விவாதிக்கக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ப்ரிவிலேஜில் இருப்பாங்க, இவங்களுக்குலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது. ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னா அவங்க வீட்டில் ஆணவ கொலை நடக்காது, அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. அதுமாதிரி நாய்களை பற்றி பேசக்கூடாது, நாய் கடியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும், அதனால அவங்களாம் பேசிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பாதிக்கப்படுறவங்களை பற்றி பேசவே கூடாதுங்க. என்ன ஆனாலும் எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படுறவங்களை பற்றி பேசவே கூடாது. நீ ஏன் ராத்திரி வெளியே போகிற, இதெல்லாம் இந்த ஷோவில் நடந்திருக்குங்க. இந்த லவடா கோபின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, மரியாதை கொடுக்கவே வரலைங்க. அந்த நபர் உட்கார்ந்துருந்து நீங்கள் எதுக்கு ராத்திரி வெளியே போகிறீங்க, அதனால தானே நாய் கடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இது என்ன மாதிரியான தொனின்னு பாருங்கள். சுர்ஜித்ன்ற பையன் வீட்டில் போய் எதுக்கு கவின்ன்ற பையன் போய் லவ் பண்ணா, நீ லவ் பண்ணதுனால தானே பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிற அதே தோனி அப்படியே இருக்குது. ஜாதி வெறியர்களெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக பார்த்தோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரிப்பட்ட கேவலமான கிரியேச்சர்ஸையும் நம்ம பார்க்கணும். இந்த நாங்கள் நாய்களை காதலிப்பவர்கள் அப்படின்னு நாய்களை காதலிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது மனிதர்களை விட நாங்கள் நாய்களை தான் அதிகமாக காதலிப்போம், மனிதர்களை விட எங்களுக்கு நாய்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்கன்னா அதுங்க தான் கேவலமான கிரியேச்சர்ஸ். இதுக்கு நேர் ஈக்குவலான ஆட்கள் யாருன்னு பாருங்கள். எங்களுக்கு மனுஷனை விட மனுஷனுடைய உணர்வுகளை விட ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுகிற அதே கிரியேச்சர்ஸ் தான். அவனையும் இவனையும் ஒரு தராசில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அது ஜாதி, இது நாய், அவ்வளோதான். அது ஜாதிக்காக என்ன வேணா பண்ணும், இது நாய்க்காக என்ன வேணா பண்ணும். யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஜாதி தான் முக்கியம்னு அது சொல்லும், இது யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு நாய் தான் முக்கியம்னு இது சொல்லும். அவ்வளோதான் வித்தியாசம். முதல்ல இந்த இஷ்யூ இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி டாக் லவர்ஸ் டாக் ஹேட்டர்ஸ்லாம் அது இது பண்ணல. நாய்களுடைய பிரச்சனை என்ன, நாய்களால் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுது, நாய்கள் நம் நகரத்தில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அதை அப்புறப்படுத்தலாமா வேண்டாமா, இதுதான் விவாதம். டாக் லவர்ஸ்லாம் ஒரு பக்கம் வாங்க, டாக் ஹேட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் வாங்கலாம் கிடையாது. ஒருத்தவங்க டாக் லவராக இருக்காங்க அப்படின்றதுக்காகவே மற்றவங்கெல்லாம் டாக் ஹேட்டர்ஸாக தான் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. நாய்களை வெறுப்பவர்களாக தான் எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாய்களால் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வெறுப்பவர்களாக தான் எல்லாருமே இருக்க முடியும். இப்போ அந்த நாய்கள் நாங்கள்லாம் டாக் லவர்ஸ்னு சொல்கிறவங்க மட்டும் என்னவா,
நாய் வந்து கடிச்சதுன்னா கடி கடி எவ்வளோ வேணால் கடிச்சிக்கோ பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? கல்லை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அவங்க மட்டும் என்ன கடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து புனிதர்கள் மாதிரி அவங்க வந்து அவங்களை காட்டிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நாங்கள்லாம் எவ்வளோ அன்பானவர்கள் தெரியுமா, பண்பானவர்கள் தெரியுமா, ரொம்ப தன்மையானவர்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டிக்கணுமா. அதே நபர்கள் வீட்டில் ஒரு கொசு கடிச்சா கொசு அடித்து கொண்டுடுறாங்க. காக்ரோச் வந்துச்சுன்னா காக்ரோச்சுக்கு ஹிட் வைக்கிறாங்க. ஹிட் வச்சு காக்ரோச் எதுக்கு சாவடிக்கிறீங்க? அதுவும் ஒரு உயிர் தானே. நீங்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் தானே. எதுக்கு கொசு அடித்து கொள்றீங்க? எதுக்கு பேட்டை வச்சு அந்த கொசு பேட் இருக்கு இல்லையா, அதை வச்சு டுப்பு 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 டுப்புன்னு எதுக்கு அடிக்கிறீங்க? கொசு வத்தி எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்குன்றேன், தேவையில்லை. அதுவும் ஒரு உயிர் தானே, கடிப்பா கடிச்சுக்கோ, எனக்கு டெங்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்க வேண்டியதானே. அப்போ இங்கே வந்து இந்த கருணை இருக்கிறது பிரச்சனை இல்லை, செலக்டிவான கருணை இருக்குது பாருங்க. எனக்கு நாய் மட்டும்தான் எனக்கு முக்கியம், எனக்கு குழந்தை உயிர் முக்கியம் இல்லை, மனித உயிர் முக்கியம் இல்லை, கொசுடைய உயிர் முக்கியம் இல்லை, வேற எந்த உயிரினத்துடைய உயிருமே எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த செலக்டிவாக ஒரு கருணை வச்சுருக்காங்க தெரியுதா, அதுதான் பிரச்சனை. அது மாதிரி இந்த ஷோவில் ஒருத்தர் சொல்கிறாருங்க, நாய்களுக்கு வந்து நம்ம வண்டியில் போகிறப்போ ஏன் துரத்துதுன்னா வண்டியிலேருந்து வரக்கூடிய சத்தம் தான் பிரச்சனையா. ஏங்க எலக்ட்ரிக் வண்டியில் போனால் கடிச்சு வைக்குதுங்க. எலக்ட்ரிக் வண்டியில் என்னங்க சத்தம் வருது? சில வண்டிகளில் வருது, சில வண்டிகள் அப்படியே பக்கா சைலண்டாக இருக்குது. அந்த வண்டிகளில் போனால் கடிச்சு வைக்குதுங்க. இவங்கெல்லாம் என்ன கற்பிக்க பார்க்குறாங்கன்னா, நாயின்றது கடிக்கிறதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும். நாய் வந்து கடிக்கிற ஜீவன் கிடையாது, சும்மா போனாலும் கடிக்காது. நாய் கடிக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது சத்தம் கேட்கணும், இல்லை நீங்கள் கல் எடுத்து எரியணும், இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நாயின்றது நேச்சுரலாகவே கடிச்சு வைக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாக தோணுது, இல்லை ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சிருச்சுன்னா அது போய் கடிச்சு வைக்குது. நாயோடைய நேச்சுரலான குணமே அதுதான். எப்படி மனுஷன் வந்து சல்லிப்பாயெல்லாம் நடந்துக்கிறானுங்க இல்லையா, தன் நேச்சுரலாகவே அப்படி நிறைய சல்லிப்பாயிலே இருக்கானுங்க இல்லையா, அதே மாதிரியே நாய்களுக்கும் அந்த தன்மை உண்டு. நேச்சுரலாகவே அது கடிக்கக்கூடியது தான். அதுக்கு ஒரு காரணம் வேணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு நடந்து போனாலும் பின்னாடியே வந்து கடிச்சு வைக்கும். அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அப்படிலாம் நடந்ததே இல்லையா சொல்லுங்கள் பாப்பா. நம்ம பாட்டுக்கு நம்ம நோண்டாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்பான், அது பாட்டுக்கு வந்து கடிச்சு வைக்கும். நைட்டானால் சொல்லவே வேண்டாம். ஐயோ 11 மணி 12 மணி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், வெளியில் போகக்கூடாதான். இந்த லவடா படவா கோபி சொல்கிறாரு. நான் கோபின்னு சொல்கிறது நம்ம கோபிநாத் அவர்கள் கிடையாது. ஐயோயோ, இந்த லவடா படவா கோபின்னு ஒரு படவா இருக்கு இல்லையா, அது ஒரு காமெடி ஆக்டரு. இந்த படங்கள்ல எல்லாம் வந்து இந்த படவா கோபி, அந்த படவா கோபி தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அது வேற கேரக்டரு, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காங்க. நான் கோபிநாத் அவர்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிடாங்க. அவர் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாருங்க நம்ம கோபிநாத் அவர்கள். அது மாதிரி பாருங்க, நாய் வளர்க்குறதுக்காக லைசன்ஸ் உண்டு சரியா. லைசன்ஸை வந்து பல பேர்கிட்ட கிடையாது. நீங்கள் எதுக்கு லைசன்ஸ் எடுக்கலை அப்படின்னு கேட்டால் அது வந்து லைசன்ஸ் அது வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போது ஒரு வண்டி அப்படின்னு சொன்னால் வண்டிக்கு வந்து நம்ம லைசன்ஸ் எடுத்துருக்கணும். லைசன்ஸ் இருந்தால் தான் வண்டி ஓட்டணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் 18 வயசு நிரம்பியிருக்கணும். 18 வயசு நிரம்பியிருந்தால் தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அது ஒரு கொஞ்சமாவது ஒரு பொறுப்புணர்வு லைட்டாகாது இருக்கும். ஆனால் அப்படி நம்ம சொல்லிட முடியாது, எல்லாருக்குமே பொறுப்போடு தான் ஓட்டுவாங்க 18 வயசுக்கு மேலேன்னு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும்னா 18 வயசு தாண்டி இருக்கணும். ஏன் 13 வயசு 14 வயசுலேயே கூட தான் வண்டியை இயக்க முடியும். எதுக்காக ஒரு வயசை வந்து குறிப்பிட்டு ரவுண்ட் பண்ணி 18 வயசு அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்க? ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. கொஞ்சம் விபத்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லைசன்ஸ்ன்ற ஒரு முறை இருக்குது. அப்போ நாய்களை வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வேணும். அந்த லைசன்ஸுக்கு பல க்ரைட்டீரியாஸ் உண்டு. நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறீங்க, எப்படி வளர்ப்பீங்க, எந்த இடத்துல வளர்க்குறீங்க, அது என்ன தன்மை, அது இதுன்னு சொல்லிட்டு பல வந்து உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுக்கு கடந்து அது பண்ணணும் இது பண்ணணும், அதுக்கு நான் நாயை வந்து அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறது தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. அது எப்படி இருக்குன்னா, எனக்கு எதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸு, நான் வந்து வண்டி வாங்கி நான் பாட்டு ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது எவ்வளோ தவறாக இருக்குமோ அதே தான் இதுங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியலன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே அறிவற்ற கூட்டமாக இருக்குது அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாம். இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒரு லைசன்ஸ் வாங்குறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்குலாம் மேண்டேட்ரி. நீங்கள் வந்து வண்டியை ஓட்ட போகிறீங்களா, உங்களுக்கு லைசன்ஸ் வேணும். நாய் வளர்க்குறீங்களா, லைசன்ஸ் வேணும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, FSSA இருக்கணும். இல்லைங்க நான் வந்து நல்லா செய்வேங்க, சாப்பாடு நான் செஞ்சால் போதுங்க, நான் எனக்கு எதுக்குங்க லைசன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போகக்கூடாது. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதுக்கான லைசன்ஸு அதுக்கான இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கணும். துப்புரவு பணியாளர்கள்லாம் இதனால் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றின விவாதம் வரப்போ எதிரில் இருக்கிறவங்கலாம் அதை ஒரு விஷயமாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டா என்ன, எங்களுக்கு என்ன அது வேலையா, அவங்கள பற்றி நாங்கள் கண்டுக்கணுமா, அவங்கள பற்றி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அதை ஒரு விஷயமாகவே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்கள கடித்தா அவங்களுக்கு ஏதாவது ஆனால் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுடைய குழந்தைங்க அவங்கள நம்பி இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்கிறது?
அப்போ இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. இது வந்து டாக் ஹேட்டர்ஸாக வந்து எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க. நாய் கடிக்கிறத பற்றி பேசக்கூடாது. என்ன மாதிரியான இது? எப்படிங்க இவங்களுக்கு மத்தியிலலாம் வாழ வேண்டியது இருக்குது பாருங்களேன். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் தான் இவங்களும் வாழ்கிறாங்கன்னு நினச்சி பார்க்குறப்பவே அவ்வளோ பயமாக இருக்குது. எப்படிப்பட்ட மிருகங்களாக இருக்குதுங்க இதுங்கன்ட்டு. நாய்களுடைய தொல்லையை விட இதுங்களுடைய தொல்லை தான் மோசமாக இருக்குன்னு அதனால தான் முதலே அதை சொல்லி தான் நான் ஆரம்பிக்கவே செஞ்சேன். அதுமாதிரி ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் நாய் வந்துருச்சான். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்கெல்லாம் சேர்ந்து வீட்டோடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க, நாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நாய் வந்து இன்ஃபெக்டடாக இருந்திருக்கு. அந்த நாய் வந்து கடிச்சு வச்சிரும்னு பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்றப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சு தப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் நாய் கடிச்சதுன்னா அவங்களுக்கு காசு செலவு பண்ணிலாம் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அந்தளவுக்கு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது மாதிரி இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க பையனை கராத்தே கிளாஸ்லேருந்து எடுத்து கூட்டிகிட்டு வரப்போ வீட்டில் வந்து பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு அந்த பையன் கேட்டுக்கிட்ட நின்றுருக்கானா, திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 8 நாய் சுற்று போட்டிருக்கு. அதில் ஒரு நாய் கடிச்சு வச்சிருச்சாமா. அந்த பையன் வந்து அந்த ட்ராமாவிலேருந்தே வெளியே வரல. அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான், அது அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருச்சு, அவன் எப்போ பார்த்தாலுமே பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் அனுபவிக்கணும்? சின்ன சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும்? அது மாதிரி இன்னொரு அண்ணன், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு. அவர் வந்துட்டு அவருடைய 6 வயசு மகனை பள்ளியில் தினமும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு போவார். அவருடைய ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாய் இடையில வந்து அந்த நாய் மேலே இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அண்ணன் ஒரு பள்ளம் பக்கத்தில் இருந்திருக்கு, அதில் கொண்டு போய் ஆட்டோவை விட்டுட்டார். விட்ட இடத்துல அந்த 6 வயசு பையன் அவருடைய மகன் வந்துட்டு சம்பவ இடத்துல பலியாயிட்டாருங்க. கண்ணு முன்னாடி அந்த பையன் இறந்துருக்கார். அதை அவர் சொல்கிறாரு, பார்க்கவே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது, பாவமாக இருக்குது. ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுடைய மூஞ்சிகளில் அவங்க பரிதாபப்படுறோன்னு சும்மா வாயால் சொல்கிறாங்களே ஒழிய அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லை. அதுக்கு ரிப்ளையாக ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கும் தான் வந்து நான் ஒரு நாள் பைக்கில் போகிறப்போ ஒரு குழந்தை வந்துட்டு இடையில வந்து நான் 2 தடவை கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க இதை கம்பேர் பண்ணி அதை வச்சு பேசுகிறாங்கங்க. ஒரு நாய் வர்றதும் ஒரு குழந்தை வர்றதையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கங்க. எவ்வளோ ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்றதை பாருங்கள். கோபிநாத் அவர்கள் அந்த விஷயத்தை அந்த இடத்துல வந்து கண்டித்து, இதுக்கு நான் என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு பண்ணுறேன்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னதுனால அந்த இடத்துல அது அமைதியாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் அவன் வந்து கஷ்டத்தை அவன் வெளியில் சொல்கிறான். சும்மா ஒரு குழந்தை கிராஸ் ஆனதுல கீழே விழுந்துட்டாங்களாமா, அதை இவங்க வந்து பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு மனசாட்சின்னு பாருங்களேன் இவங்களுக்கு. இதை உடனே அந்த ஸ்பாட்லேயே கண்டிச்ச கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன கண்டனம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அதை கோபிநாத் அவர்கள் சரியாக செஞ்சுருக்காரு. அந்த இடத்துல அவங்க மூஞ்சி முன்னாடி அதை வந்து எதிர்த்தே ஆகணும். இந்த மாதிரி அவங்க பேசுறதுக்கெல்லாம் அவங்கள விடவே கூடாது. ஏங்க அந்த ஷோவை நீங்கள் பாருங்கங்க, அவ்வளோ ரெக்ரெசிவான ஆட்களுங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா படித்தவங்களாட்டும் இருக்காங்க. அதில் சில ஆட்கள் வந்து நூல் போட்ட நூல்கள், எல்லாரும் நூல்கள் தான். நூல்கள் அப்படி தான் பேசுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுக்கு ஏழை எளிய மக்களுடைய கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. போயிட்டு வந்துட்டு வச்சுட்டு ஆத்தங்கம்பார் அத்திம்பேர் இப்படி பேசுகிற அந்த நபர்கள் தான் அதுங்கெல்லாம். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நீ செத்தா சாவு, உன் பிள்ளை செத்தா சாவு, எங்களுக்கு நாங்கள் தான் முக்கியம். ஏங்க ஒரு குழந்தையும் ஒரு நாயையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த மாதிரிப்பட்ட ஒரு மனநிலை கொண்ட ஒரு எனக்கு சைக்கோன்னு கூட சொல்ல முடியலங்க. சைக்கோக்களை விட மோசமான சைக்கோக்களாக இருக்காங்க இவங்களெல்லாம். எல்லாரும் இந்த எலைட்டு புளுத்திகள் பண்ணக்கூடிய வேலை இதுங்கெல்லாம் கருத்து சொல்கிறேன்ற பேரில் வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா இந்த ஜாதி வெறியர்களை பார்க்குற அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஜாதி வெறி பிடிச்சவனுங்க என்னெல்லாம் பேசுவானுங்களோ அதே டோனில் தான் எனக்கு இவனுங்களை பார்த்தாலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்கள் ஆளுக்கு ஒரு நாயை பிடிச்சி வீட்டில் கொண்டு போய் வச்சு வளருங்க. ஏன் அதை மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்கள் ஏரியா நாய், எங்கள் நாய் எங்களுக்கு இருக்கணும், நாங்கள் குழந்த மாதிரி பழகுறோம் அந்த நாய் கூடலாம் பேசுகிறீங்கல்ல. அப்போ உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வளருங்க. இல்லை நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு இடத்த நீங்கள் ரெடி பண்ணி அதில் நீங்கள் வச்சு வளர்த்து பராமரிங்க. வேண்டாம், அது தெருவில் இருக்க வேண்டாம், தெருவில் இருந்து எங்களெல்லாம் கடிக்க வேண்டாம். அவங்க ஏரியாவாம், அவங்களுடைய நாய்களாம், அந்த தெருநாய்கள்லாம் அவங்களுடைய நாய்கள் மாதிரியே பேசுவாங்களாம். ஆனால் அந்த நாய்கள் வந்துட்டு யாரையாவது கடிச்சு வச்சா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லையா? அவங்க வீட்டு நாய்கள் கடிச்சு வச்சா மட்டும்தான் பொறுப்பேற்றுப்பாங்களாம். அது மாதிரி ஆகச்சிறந்த உருட்டையும் உருட்டி வச்சுருக்காங்க இந்த சோலை. தெஃப்ட் வந்து நடக்காமல், அதாவது திருட்டு வந்துட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு நாய்கள் வந்து பெரும் பங்களிப்பு கொடுக்குதுங்க. ஆமாம், தெஃப்ட்டு திருட வரவன் இங்கே நாய் இருக்கும் அதனால் போகக்கூடாது, இந்த வீட்டில் திருடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவன் வந்து திருட்டு பிளானே கேன்சல் பண்ணிட்டான் பாருங்க. நம்ம போனால் போலீஸ்கிட்ட மாட்டுவோம் அப்படின்றது தான் அவனுக்கு பயமாக இருக்கும். அவன் திருடுறானா இல்லையா அது ரெண்டாவது. ஆனால் நம்ம மாட்டுவோம், நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம பண்ணுற சட்டப்படி குற்றம்னு அவன் மைண்டில் வந்து அவனுக்கு சட்டம் தான் முதல்ல அவனுக்கு இருக்கும். அந்த ஏரியாவில் நாய் இருக்கும் அப்படின்றதுலாம் அவனுக்கு பெரிய விஷயமாகவே இருக்காது. இந்த உருட்டெல்லாம் வந்து தூக்கி தூர போடுங்க.
இதெல்லாம் ஒரு காரணமயிர்னு தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, அவங்க காரை தினமும் ஒரு பிளேஸில் பார்க் பண்ணுவாங்களாம், அவங்களுடைய பார்க்கிங்கில். அந்த இடத்துல வந்துட்டு நாய்களுக்கும் பூனைகளுக்கும் வந்து சாப்பாடு தினமும் போடுவாங்களாம். ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல தான் கார் நிற்குமாமா. அப்போல்லாம் வந்து காருக்கு எதுவுமே ஆகலையாம். ஒரே ஒரு நாள் காரை வந்து மாற்றி வேறு இடத்துல விட்டுட்டாங்களாமா. அந்த நாய் பூனையெல்லாம் அவங்க வச்சு பராமரிக்கிற இடத்துல விடலையாமா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா காருக்குள்ளே எலி போயிருச்சாமா. காருக்குள்ளே எலி போனதுனால 10,000 ரூபா கிட்ட செலவு பண்ணாங்களாம். ரொம்ப வலியோடு சொல்கிறாங்க. அந்த எலி வந்துட்டு அது இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த எலி வந்துட்டு வெளியே போயிருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, அது காருக்குள்ளேயே செத்துருச்சு, அது நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இவங்களுக்கு எலி மேலே கோவம் வருது, எலியை பிடிக்க மாட்டேங்குது. எலிகளை கண்டா இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன் எலிகளை பார்த்து கோவம் வருது உங்களுக்கு? கோபிநாத் அழகாக கேட்டார். எலியை பார்த்து நீங்கள் பரிதாபம் தானே போடணும். ஐயோ நம்ம காரால் எலி வந்து செத்து போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உயிர்மை நேயர்கள் நீங்கள் வந்து பரிதாபம் தானே போடணும். சே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு அப்படியே ரெக்ரெட்டில் தானே இருக்கணும். ஏன்டா காரை நம்ம இங்கே கொண்டு போய் நிறுத்தணும், காரை எதுக்குடா நம்ம எப்பவும் இங்கே நிறுத்திருக்கலாமோ, நம்ம இதுலேயே நிற்பாட்டி நம்ம காரை அந்த எலி வந்து செத்து போயிருக்கணும் அப்படி தானே யோசிக்கணும். எதுக்காக எலி மேலே கோவம் வருது உங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு எலி செத்தா பிரச்சனை இல்லை, கொசு செத்தா பிரச்சனை இல்லை, காக்ரோச் செத்தா பிரச்சனை இல்லை, மனுஷன் செத்தா பிரச்சனை இல்லை, மனுஷன் பெற்ற குழந்தை சக மனுஷனுடைய ஒரு குழந்தை செத்து போகிறதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு நாய் தான் பிரச்சனை. நாய் செத்துறக்கூடாது, நாய் வந்து உயிரோட இருக்கணும், நாய்க்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போது அந்த குழந்தைக்கோ மனுஷனுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா? இந்த எலைட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், இவங்களுக்கு நாயினால் என்றைக்குமே பிரச்சனை வராது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வரப்போவும் கார்லேயே தான் வந்துட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது போகிறாங்கன்னா அந்த இடத்துல நாய்கள்லாம் இருக்காது, அங்கேயும் காரில் இருந்து இறங்கி அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு போய் வேலைகளை பார்த்துட்டு வந்துடுவாங்க. இந்த நாய்கள் பெரும்பாலும் இருந்து கடித்து நம்மளை வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய இந்த தெருக்களில் அவங்க நடக்க போகிறதும் இல்லை, பைக்கில் போக போகிறதும் இல்லை, சைக்கிளில் போக போகிறதும் இல்லை. இதெல்லாம் அறிஞ்சதுனால தான் இவங்க இதுக்கு பயங்கரமாக முட்டு கொடுக்குறாங்க. இப்போ நாய்கள் பிரச்சனை இவங்களுக்கு வராது அப்படின்றதுனால மற்ற எந்த உயிரினத்தினாலுமே இவங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. கொசு பிரச்சனை இருக்கும், எலி பிரச்சனை கண்டிப்பாக வருது. அப்போது அது மேலே மட்டும் உங்களுக்கு கோவம் வருது இல்லையா? நாயினால் ஒரு தடவை பாதிக்கப்பட்டுட்டா தெரியும், அப்போது அவங்களுக்கு அதோடைய கஷ்டம் என்னன்னு புரியும். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனையோ பிள்ளைங்களையோ யாரையாவது இழந்தாதான் அந்த வழி அவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். ஒரு காரில் ஒரு எலி கடிச்சு அந்த எலி இறந்துருச்சு அப்படின்றதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆஃப்டர் ஆல் ஒரு 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க வந்து அப்படியே சொல்கிறாங்க, 10,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அப்போது தான் பெற்ற குழந்தை, ஆசையாக பெற்று வளர்த்த குழந்தை கண்ணு முன்னாடி இறந்து போது, ஒரு நாய் வந்து குறுக்க வந்ததுனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு தகப்பனுக்கோ ஒரு தாய்க்கோ அது எவ்வளோ பெரிய வலியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அடிப்படையான ஒரு மனிதத்தன்மை இருக்கா? ஒரு குழந்தையுடைய உயிரோட உங்களுக்கு வந்து நாய் தான் முக்கியமாக போயிடுச்சா? இதில் நாங்கள்லாம் டாக் ஹேட்டர்ஸு, அந்த ஒரு பக்கமாக இருந்தவங்கலாம் டாக் ஹேட்டர்ஸ், இன்னொரு பக்கம்லாம் டாக் லவர்ஸ், அப்படி தானே? நாய்களுக்காக மனித உயிர்கள் செத்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நினைக்கக்கூடிய அவ்வளோ கேவலமான நபர்கள் வந்துட்டு டாக் லவ்வர்ஸ். அவங்கெல்லாம் ஹியூமனிட்டி அதிகமாக இருக்கிறவங்க இல்லையா? அதே நேரத்தில் மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நாங்கள் டாக் ஹேட்டர்ஸ், மனிதநேயமே இல்லாதவர்கள் நாங்கள் இல்லையா? நல்லா இருக்குடா உங்களுடைய லாஜிக்கு. கோபிநாத் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் கேட்பாருங்க. ஒரு தினக்கூலியாட்டு வேலை பார்க்குற ஒருத்தர் இது மாதிரிலாம் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும்னா அவர் எத்தனை நாள் ஊசி போடணும், எத்தனை நாள் வேலையை விடணும், அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த படவா ராஸ்கல், அந்த படவா சொல்லுது, இது வந்து ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. உடனே கோபிநாத் சொல்கிறாரு, ஜென்ரலைஸ் இல்லை, யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக தானே நம்ம இதை பற்றி பேச முடியும். அப்போ வந்து இப்போ சொல்லுங்கள், ஒரு பணக்காரனுடைய வீட்டில் கடைசியாக வந்து யாராவது ஒருத்தவங்க நாய்க்கடிப்பட்டு இல்லை அவங்களுடைய குழந்தைங்க நாய்க்கடிப்பட்ட செய்தி, அதனால இறந்து போனவங்களுடைய செய்தி நீங்கள் எங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ யாருக்குமே தெரியலை. அப்போ இவங்க குழந்தைங்களை நாய்கள் கடிக்காது அப்படின்ற தைரியம். ஆனால் இவங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க குழந்தைங்களும் தெருவில் இறங்கி நடந்தால் அதே நாய்கள் கண்டிப்பாக கடிக்குன்றது தெரியும். ஆனால் இவங்க குழந்தைங்க அந்த மாதிரி நடந்து போகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸே இல்லைங்க. அதனால இவங்களுக்கு பயம் கிடையாது. இவங்க வீட்டு குழந்தைங்க தெருவில் இறங்கி போய் எங்கேயாவது கடைகளுக்கு போயிட்டு வர்றதோ இல்லை பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு வர்ற கதைகளோ இருக்காது. அதனால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்குமே கார், வேன் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு வரணும்னா பஸ்லேருந்து இறங்கி நடக்கணும், நடந்து வீட்டுக்கு வரணும், தெருக்குள்ளே தாண்டி தான் வரணும், பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னு சொன்னால் நடந்து தான் போயிட்டு வரணும். இப்படியெல்லாம் இருக்குல்ல சிச்சுவேஷன்ஸு. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தான் இந்த பாதிப்பெல்லாம் வரும். ஏழை எளிய மனிதர்கள் தான் தெருவில் நடந்து போக வேண்டியது இருக்கும், எங்கேயாவது நடந்து போயிட்டு வர வேண்டியது இருக்கும், பைக்கில் போக வேண்டியது இருக்கும். சாமானிய மக்களுக்கு தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ நமக்கு என்ன, நம்ம காரில் போயிட்டு வரோம்,
நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி எலைட்டுத்தனத்தை வந்து புளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த ஷோவில் நாய் வந்து எப்படி குறைக்கும்லாம் வந்து குறைச்சி காட்டியிருக்காங்கங்க. அது வந்து இந்த ஷோவில் ஆட் ஆகலை ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோவில் வந்துருந்துச்சு. அது லைட்டாக இப்போ பார்ப்போம் பாருங்கள். நாய்கள் எப்படி குறைக்கும், அது எப்படி குறைக்கிறதோடைய மீனிங் என்னன்னுலாம் வந்து இது பண்ணி காட்டியிருக்காங்கங்க. எந்த அளவுக்கு நாய்னு வெறி பிடிச்சி நாயாட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். இவ்வளோ நல்லா குறைக்கிறாங்கல்ல, அப்போ நீங்களே வந்து அந்த உங்கள் ஏரியாவில் வந்து தெஃப்ட் நடக்கிறதெல்லாம் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்களே வந்து பாதுகாப்பாக போய் குறைச்சிக்கிட்டு நிற்கலாமே. எதுக்கு நாயெல்லாம் இருக்கணும்? நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம். தெருநாயெல்லாம் தேவையில்லை. தெருநாய் இருந்தால் தானே திருட்டு நடக்கிறது தடுக்கப்படுது அப்படின்லாம் உருட்டுறீங்கல்ல. உருட்டெல்லாம் வேண்டாம், நீங்களே இது மாதிரி போய் குறைச்சிட்டு நல்லா இருக்குது நீங்கள் குறைக்கிறதெல்லாம். ஆக்சுவல் நாய் குறைக்கிறத விட சூப்பராக இருக்குது. உண்மையாகவே பார்க்குறதுக்கு ஏதோ மனுஷன் குறைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாய் குறைக்கிற மாதிரி அப்படியே ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. இன்னும் கொடுமை பாருங்கள், மனுஷங்களா இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆவுக்காடாக இருக்குது. ஆவுக்குவேடா எல்லாம் பச்சை எலைட்டு தனவங்க. இதுதான் அந்த பண்ணையார்த்தனம். ஏழைங்க எப்படி செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாழணும், நான் இங்கே வாழணும், அவ்வளோதான். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஷோவில் யாராவது அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நாயால் அவங்க பாதிக்கப்பட்டதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறக்கப்படுறோம், நாங்கள் பரிதாபப்படுறோம்லாம் சொல்லுவாங்க. அந்த பரிதாபமே தேவையில்லை. அந்த பரிதாபம் இதுக்கு சமம், மயிருக்கு சமம், டேரெக்டாக சொல்லலாம், இல்லை மலத்துக்கு சமம். அவங்களுடைய பரிதாபம்ன்றது அது தேவையே இல்லை. அது ஒரு கேடுகட்ட ஒரு பரிதாபம். அந்த பரிதாபம் தேவையில்லை. உண்மையாகவே அவங்களுக்கு பரிதாபமும் இரக்கமும் இருந்தால் இதை வந்து வெட்கி தலை குனிஞ்சு இதை பற்றி பேசுகிறதுக்கே கூச்சப்படுவாங்க. கூச்சப்படணும். அப்போ தான் இவங்க வந்து பரிதாபப்படுறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இவங்கெல்லாம் நாய் தான் வாழணும், நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி பேசுகிற தொனியில் தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. நாய்களே பரவாயில்லைன்னு தோண வச்சுட்டீங்க இந்த ஷோவை பார்த்ததுலேருந்து. சரி, இவங்கெல்லாம் நாய்களுக்கு பிரச்சனைன்னு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க, இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்களே, இவங்கெல்லாம் எங்கேயாவது எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இந்த கவின் அவர்கள் ஆணவ படுகொலை நடந்தப்போ, மணிப்பூரில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்தப்போ, சிறுபான்மை மக்கள் மேலே தொடுக்கப்படுற தாக்குதல், இந்த பாஜக அரசு எவ்வளோ ஃபாசிஸ்ட் அணுகுமுறை அவங்க மேலே செலுத்துது, எத்தனை உயிர் பலிகள் நடந்திருக்கு, இதையெல்லாம் பற்றி பேசுனாங்களா, இதுக்கெல்லாம் போராடினாங்களா? எங்கேயாவது பார்த்தீங்க இவங்களையெல்லாம்? போயும் நாய் கடிக்கிற பிரச்சனைக்கு வந்து உட்கார்ந்துருந்து ராவு பகலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி என்ன ஜென்மங்கள்டா நீங்கள்லாம்? அனைத்து தரப்பு மக்கள் மேலேயுமே நமக்கு ஒரு எம்பத்தி இருக்கணும். அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் நம்ம அதை வந்து சென்சிபிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு எம்பத்தி, அந்த ஒரு கவனமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த நூல் போட்ட வாளுக்கு என்றைக்குமே வராது. இவங்களுடைய பேச்சு தன்மையெல்லாம் அதை தான் விளக்குது. இந்த படவா ராஸ்கல் அங்கே போய் உட்காந்துட்டு பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் நூல் தான் பத்தாவே தெரியுது. இவங்க எல்லாரும் பேசுறது அதே துணி தான். எங்கவா தெருக்குள்ளே நீங்கள்லாம் வரப்படாத அப்படின்னு சொல்கிற அந்த துணி அதே துணி தான். நாய்களை மாதிரியே குறைச்சி, நாய்கள் எப்படி குறைக்கும், எதுக்கு குறைக்கும்லாம் தெரிஞ்சு வச்சு இது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் உருட்டு முதலான அந்தளவுக்கு இவங்கெல்லாம் வந்து நாயுடைய அந்த துணி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டைலை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு நாய் கூட வாழ்ந்துருப்பாங்கன்னு பாருங்கள். 4 கால் நாய்களோட வாழ்ந்த 2 கால் நாய்கள். என்ன நாய்களோடா நீங்கள்லாம்? இந்த ஷோவுடைய இறுதியில் ஒரு ஐயா சொல்லியிருப்பாரு, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சைலண்ட் சஃபரர்ஸ் வயலண்ட் ஓக்கல்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சஃபர் ஆகிறவங்களுக்காக குரல் கொடுக்க இங்கே யாரும் பெருசாக இல்லை. அவங்களுடைய குரல் வெளியே கேட்கப்படுறதே கிடையாது. அவங்களுடைய சஃபரிங், அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களோடையே முடிஞ்சு போயிடுது. அதுதான் அந்த சைலண்ட் சஃபரிங்ஸ். இந்த வயலண்ட் ஓக்கல்ஸ் அப்படின்றது யார் தெரியுமா? இந்த புரட்சி பேசுகிறோம், நாங்கள் புரட்சி பண்ண போகிறோம், நாய்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம், நாய்களுடைய உயிருக்காக நாங்கள் வந்து புடுங்குறோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க தான் இந்த வயலண்ட் ஓக்கல்ஸ். இவங்க எப்படி வயலண்ட் ஓக்கல்ஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எலைட்டான ஒரு லைஃப் வாழ்றதுனால இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணால் அது சத்தமாக கேட்கும். இவங்கெல்லாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான மீடியம் நிறைய இருக்கும். இவங்கள்ட்ட நிறைய நிறுவனங்கள் இருக்குது. தங்களுக்கு தாங்களே வந்து நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க. இல்லைனா தனியாகவே அவங்களே வந்து சோஷியல் மீடியாலேயே எங்கேயாவது வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸாக வலம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக கூட இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நாய்களுக்காக வந்து கொடி தூக்கிட்டு வந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் வந்து போஸ்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இவங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறப்போ நல்லா சத்தமாக கேட்கும், நல்லா உறக்க எல்லாருக்கும் போய் கேட்கும். ஆனால் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் பையனை ஒரு நாயால் அவர் இழந்துட்டார் அப்படின்றத அவரால் வெளியில் சத்தம் போட்டு பேச முடியாது. ஏன்னா அவர்கிட்ட எந்த ஒரு மீடியமும் இல்லை, இதுக்கான குரூப் இல்லை, இதுக்கான அமைப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு கஷ்டப்படுறவனுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்றதே நம்ம இதை வந்து நியானால அவர் வந்து சொல்கிறப்போ தான் நமக்கே தெரியுது.
இப்படி ஒரு இன்சிடென்ட்டே இவ்வளோ நாள் தெரியல பாருங்க. அப்போ இது அவங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு மீடியமே இல்லை அப்படின்றது தான் அதோடைய பொருள். நாங்கள் அனிமலுக்காக பேசுகிறோம், நாய்களுக்காக பேசுகிறோம்னு சொல்லி கத்தக்கூடியவங்களுடைய குரல் நம்மளுக்கு நேராக டக்குன்னு வந்து கேட்குது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கோண்டா நாங்கள், எங்களை பாருங்கடா, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நசுங்கி கடந்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய குரல் வெளியில் கேட்கவே இல்லை பாருங்க. இந்த மாதிரி நீயா நானா மாதிரிப்பட்ட ஷோஸ் வெளியில் எடுத்து கொண்டு வரப்போ தான் மக்களுக்கு தெரிய வருது இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. என்றைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கத்தில் தான் நாம் நிற்க வேண்டும். அட்டாக் பண்ணக்கூடியவன் சைட்லையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் சைட்லையும் நம்ம ஒரு காலமும் நிற்கவே கூடாது. தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இந்த பேசக்கூடிய நபர்கள்லாம் என்னைக்கு அது மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டுறாங்களோ அது வரைக்கும் இவங்கெல்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே மனித உயிர்களுக்கும் மனித உணர்வுகளுக்கும் தான் முதல்ல நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள். மனித உயிர் தான் முதல் ப்ரியாரிட்டி. எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் டாட். சரி மக்களே, இந்த நீயா நானா ஷோவில் நடந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த நாய்க்கடி சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தை பற்றியும் இப்போ நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கேன் இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.